நம்மளோட புது உருளில கோகனட் மில்க் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டேன். இதோட குவாலிட்டியும், கலரையும் பாருங்களேன். என்ன ஒரு கலரு பச்சை பச்சேர்ன்னு ஒரு கலருங்க. இதுவரைக்கும் எனக்கு கோகனட் மில்க் ஆயில் இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததே கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு கலர் குடுத்துருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த உருளி தான். இதனால தான் இந்த உருளி வாங்கணும்னு நான் இவ்ளோ ஆசைப்பட்டது. நான் என்னென்ன மூலிகைகள் சேர்த்தேன்னா, அதோட சத்துக்களும், தன்மையும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அவ்ளோ சூப்பரா வந்திருக்கு. இந்த உருளியோட அகலத்துக்கும் கனத்துக்கும் ஏற்ற மாதிரி அடுப்பு செய்ய சொல்லி வாங்கினேன். ஏன்னா தீ வந்து ஒரே சீராக எல்லா இடத்துக்கும் பரவலாக எரியிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எதையோ பெருசாக சாதித்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 நாளாக நம்மக்கிட்ட கோகனட் மில்க் ஆயில் வந்து ஸ்டாக் இல்லை. இப்போ ரெடி பண்ணிவிட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வீட்லயும், கம்பெனிலயும் சமையலுக்கு அலுமினிய பாத்திரங்கள் பயன்படுத்த மாட்டேன். சில்வர் பாத்திரங்கள் தான் பயன்படுத்துவேன். ஆனா, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வெண்கல பாத்திரங்கள் வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடணும். இதுல முக்கியமான விஷயம், நம்ம வாங்குறது வெண்கல பாத்திரமா இருந்தாலும், சமைக்கக்கூடிய பாத்திரமா இருக்கணும். எண்ணெய் காய்ச்சறதுக்காக வாங்கின இந்த உருளியவே பார்த்து பார்த்து சமைக்கிறதுக்காக செய்ய சொல்லி வாங்கினது தான்.